ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சித்தாள் 16. அதில் ஃபஸ்ட்டு 5 கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த 5 கொஷின் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட் கொஷின், ஒரு உருவத்தின் அனைத்து புள்ளிகளையும் திருப்புதல் அதாவது பிரதிபலிப்பு இல்லாமல் நகரும் ஒரு உருமாற்றம். திருப்புதல்னால் அது சுழற்சின்னு வரும், பிரதிபலிப்புனா அது எதிரொலிப்புன்னு வரும். அப்போது இதுக்கு எது வரோன்னா இடப்பெயர்வு தான். அது இல்லாத உருமாற்றம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இடப்பெயர்வுன்னு வரும். அப்போ 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், முன் உருவான படம் எவ்வாறு நிழல் உருவாக இடப்பெயர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒரு படம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த படம் கொடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து இது வரையும் எவ்வளோ நகர்வு இடப்பெயர்வு செஞ்சுருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது 1னா 1 2 3, இது 3னா மேலே பாருங்கள், இந்த சைடு 3, இது 1 2 3 4 5. அப்போது மேலே 5, இந்த சைடு 3 வலது பக்கமாக. அப்போ பாருங்கள், 3 வலது பக்கம் 6, அது 1 கட்டம் நம்ம விட்டாலும் 3 இந்த மாதிரி எண்ணுமா, இங்கே இன்னொரு கட்டம் இருந்துச்சுங்க, அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா 6ன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள், படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உருமாற்றமானது. அப்போ இது ஒரு கோடு கொடுத்துக்கிறாங்க, இந்த படத்தை அப்படியே திருப்பி போட்டுக்கிறாங்க, அது பிரதிபலிப்பு. அப்போ இது சரக்கு எதிரொலிப்புன்னு வரும். எதிரொலிப்பு தானே, கண்ணாடி வச்சிங்கன்னா எதிரொலிப்பு. அப்போ இது சறுக்கு எதிரொலிப்பு. அப்போது 3வது ஆப்ஷன் இதுக்கு கரெக்டு. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள், படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உருமாற்றமானது. அப்போது இது இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது, இது இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது. அப்போது இது இப்படி இருக்குன்னா இது திருப்பி இருக்குது, மறுபடியும் இந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா இந்த சைடு திருப்பி வரும். அப்போ இது ஒரு சுழற்சி வரிசையில் இருக்குது. அப்போ இதுக்கு 2வது ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள், வட்டம் சியில் கோட்டு துண்டு ஏபி ஆனது டேஷ் என அழைக்கப்படும். இது வட்டமும் இது சின்னு சொல்கிறாங்க. இதில் ஏபி என்பது என்னதுன்னு கேட்குறாங்க. ஏபினா இது புள்ளியிலேருந்து குத்துனாங்கன்னா அது ஆரம், இதிலேருந்து குத்துருக்கனால அது விட்டம். ஏபி கோடு விட்டம் இதுக்கு. அப்போ 3வது ஆப்ஷன் கரெக்டு. புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான். அடுத்த 5 கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.